சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கம் கிளம்பலாமா? போலாம். இரு, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, போலாம். ஏன் இந்து இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி இருந்தது இல்லல்ல? இந்த நல்லாத்தூர் கிராமம் தான் நம்மள ரொம்ப வேலை வாங்குது இல்ல? இந்த ஊர்ல சென்றாசு துளசி மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. அதனாலதான் நாம இங்க ரொம்ப மெனக்கட வேண்டியதா இருக்கு. இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போக வேண்டியதுதான் திவாகர். எஸ், நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, இன்னும் பொன்னிய காணமே, வருவாளா? கண்டிப்பா வருவா. ஏன்னா பொன்னிய பொறுத்த வரைக்கும் துளசிய பழி வாங்கணும். அதனால அவ டெஃபினட்டா வருவா. உள்ள வரலாமா? வாங்க பொன்னி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, உட்காருங்க. பொன்னி, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சக்சஸ் தானே? ஆமா சார், உங்க திட்டத்துக்கு துளசியை எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த பென்டிரைவ துளசி கிட்ட போட்டு காமிச்சிங்களா? அத பார்த்ததும் தான் துளசி இந்த திட்டத்தை முழுசாவே நம்பினான். நானும் இந்த திட்டத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினேன். எல்லாம் சேர்ந்து கடைசியில துளசி உங்க திட்டத்தை நம்பிட்டா. வெரி குட். இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு உங்கள மாதிரியான திறமைசாலிங்க தான் எங்களுக்கு தேவை. சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என் ஹஸ்பண்ட் ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டாரு. ரைஸ் மில் மிஷின் சம்பந்தமா சென்னைக்கு போயிருக்காரு. அப்படியா? ஆமா. இந்த ஒரு வாரம் போன்ல கூட பேச முடியாத அளவுக்கு அவரோட செல்லோட சிம் கார்டை எடுத்து யாருக்கும் தெரியாம செவுத்துல தேய்ச்சு போன்ல போட்டு அமிச்சிட்டேன். அதனால என் புருஷனால யாருக்கும் போன் பண்ணவும் முடியாது, யார்கிட்ட இருந்தும் அவருக்கு போன் வராது. சுருக்கமா சொல்லணும்னா இன்கமிங்கும் கட்டு, அவுட் கோயிங்கும் கட்டு. துளசியை வச்சு ஈஸியா காரியத்தை சாதிச்சிட முடியும். இல்லனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் துளசி அவ அண்ணன் கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பா. அவரும் எதையாவது சொல்லி நம்ம காரியத்தை கெடுத்து விட்டுருவாரு. அதுக்காக இது அந்த நேரத்துல வந்த ஐடியா தான் இது. இந்த மாதிரி பிரில்லியண்டான ஐடியாக்காக உங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணணும் பொன்னி. நீங்க எனக்கு எந்த சர்ப்ரைஸும் பண்ண வேண்டாம். துளசியை எப்படியாவது உள்ள தள்ளி கம்பி எண்ண வைங்க. அவ பதவிய பறிக்க வைங்க. ஊருக்கு முன்னாடி அவளை தலை குனிஞ்சு நிக்க வைங்க. அது போதும். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா அவமானத்தையும் துளசி கண்டிப்பா அனுபவிப்பா. கவலையப்படாதீங்க. பொன்னி, துளசிய ராஜபாண்டியும் வந்துட்டு இருக்காங்க. சார், நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க போங்க. வாங்க சார். வாங்க. வணக்கம். உட்காருங்க. 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 நீங்க உட்காருங்க. துளசி மேடம், உண்மையாவே சொல்றேன். நீங்க எங்க ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சதும் எங்க ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, எங்க ஹவுசிங் திட்டத்துக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. ஏங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்த திட்டத்தை பத்தி பேசிருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த திட்டம் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. வெப்சைட்ல போயிட்டு உங்க திட்டத்தை பார்த்ததும் இப்போ என் தங்கத்துக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. அதுல இருக்க நல்ல திட்டத்தை நானும் என் தங்கத்துக்கு எடுத்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் ராஜபாண்டி சார். நல்லவங்களை இந்த திட்டமும் கைவிடாது, நல்லவங்க இந்த திட்டத்தையும் கைவிட மாட்டாங்க. நல்ல வேளை, இப்பவாவது எங்க ஆபீஸ தேடி வந்தீங்களே. நீங்க உங்க முடிவை சொல்லாம இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிருந்தா இந்த அருமையான திட்டம் உங்க ஊருக்கு கிடைக்காம போயிருக்கும். அன்னைக்கு நீங்க வந்து சொன்னப்போ எனக்கும் என் அண்ணனுக்கும் பெருசா நம்பிக்கை வரல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது நல்ல திட்டம் தானே தோணுது. அதான் இந்த திட்டம் ஊரை விட்டு போயிடக்கூடாதுன்னு இங்க வந்திருக்கேன். சூப்பர், வெரி குட். நாம நினைச்சதை விட எல்லாம் சூப்பரா நமக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு.
துளசி இந்த திட்டத்துல நான் தான் இழுத்து விட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வண்டியில ஏத்துங்க. மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். மேடம் மேடம். மாப்பிளையும் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க மேடம். விட்டுருங்க தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம், சொல்ல சொல்ல கேட்காம இப்படி கூட்டிட்டு போவாதீங்க. என் மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்பாவிங்க. அவங்க எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. இவங்க எந்த தப்பும் பண்ணல மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாருங்க, இப்படி தேவையில்லாம கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலயும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். அம்மா என் பேரை எந்த தப்பு பண்ணலம்மா, விட்டுருமா. உங்க கால்ல கூட விழுகிறப்பா. அம்மா நல்ல கௌரவமா வாழ்ந்த குடும்பமா, இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி பல குடும்பங்களை வாழ வச்ச பையன் சின்ராஸ். அப்படிப்பட்ட சின்ராசை கைது பண்ணி கூட்டி போகாதீங்க தாய, உங்களை கையெடுத்து கூப்பிடுறாத்தா. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேரும் வண்டியில ஏத்துங்க. அம்மா ஐயோ ஐயோ பேராண்டி. பொன்னி, அம்மா வேண்டாம் மேடம். அம்மா விட்டுருமா. பொன்னி, பேராண்டி. பொண்ணு கூட்டிட்டு போகாதீங்க. மேடம், என்னாச்சு? சொல்லுங்க கேளுங்கம்மா. பெருமை என்ன பேர் பாச்சு? யானை ஒரு தப்பு பண்ணிருக்காரு, எது கூட்டிட்டு போறீங்க? அண்ணன் நீ வா. மேடம் மேடம் மச்சான், யானை ஒரு தப்பு பண்ணல. மச்சான் என்ன மச்சான்? மேடம் யானை ஒரு தப்பு பண்ணிருக்காரு. மச்சான் என்ன மச்சான் ஆச்சு? மேடம் விட்டுருங்க மேடம். என்னாச்சு யானை ஒரு கேளுங்க. தப்பு பண்ணல மேடம். அண்ணன் அண்ணன் அண்ணனை மச்சான், விட்டுருங்க. என்னாச்சு மச்சான்? அவன் ஒண்ணுமே பண்ணல. சொல்லு. மேடம், சொன்னா கேளுங்க மேடம். யானை ஒரு தப்பு பண்ணல மேடம். சொல்லுங்க மாப்ள. எனக்கு தெரியும். அண்ணன், நீ பயப்படாத. மேடம் யானை ஒரு தப்பு பண்ணல மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். யானை ஒரு தப்பு பண்ணல மேடம். மேடம் இல்ல, யானை மேல எந்த தப்பும் இல்ல. அவரை விட்டுருங்க, அவரை ஏய். விட்டுருங்க. தங்கம் என்ன? எங்களை அடிக்க வந்தப்போ அண்ணன் காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுற மாதிரி கனவு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனையும் பொண்ணையும் போலீஸ் கைது செஞ்சு கூட்டிட்டு போற மாதிரி விபரீதமான கனவு வருது. இப்ப ஜீவ சமாதியோட விளக்கு ஒளி உருவம் வந்துட்டு போன உடனே அண்ணனையும் பொண்ணையும் போலீஸ் ஜீப்ல ஏத்தி கொண்டு போறாங்க. நான் போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சி கதறி அழுவுற மாதிரி கனவு வருது. சரவண கொலைகேஸ் போதாகரமாகி அண்ணனையும் பொண்ணையும் வாழ விடாம செஞ்சிருமா. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நான் பட்ட வலி, வேதனை, அவமானம் எல்லாம் வீணா போயிடுமா. விளக்கு ஒளி உருவம் என்னையும் என் மூலமா எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் சென்னையில இருந்து வந்ததும் கனவு பத்தி சொல்லி என்ன செய்யலான்னு கேட்கணும். தங்கம் சொல்லுங்க. நீ தாண்டி சொல்லணும். திடீர்னு அலற, நான் பயன்ட்டேன் தெரியுமா? ஏதோ என் அண்ணன் ஏதோ தப்பு பண்ணல, விடு விடுன்னு சொன்ன. என்னாச்சு? ஏதோ கனவு காண்டியா? ஆமா, கெட்ட கனவுதான். பெரும்பாலும் கனவு கண்டா பழிக்கவே பழிக்காது. அதுவும் பகல் கனவு சுத்தமா பழிக்காது. அப்படி இருக்கிறப்ப நீ எதை நினைச்சு பயப்படுற? பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு முன்னாடி சில பேரு ஏதோ ரோடு போடணும்னு சொல்லி கோஷம் போட்டாங்க. அதான் அலறிட்டேன். தங்கமே, என்ன நீ பஞ்சாயத்து ஆபீஸ்ல சின்னதா மக்கள் கோஷம் போட்டதுக்கு நீ இப்படி பயப்படுற? இன்னும் எவ்வளோ விஷயம்லாம் நீ சமாளிக்கணும். மக்கள் பிரச்சனைலாம் நீ தான் தீக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவ? என்னடி நீ சின்ராசு மச்சானோட தங்கச்சி, ராஜபாண்டியோட பொண்டாட்டி, இதெல்லாம் பார்த்து பயப்படலாமா நீ? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் தைரியமா இரு. ஆனா தங்கமே, எங்க அண்ணனை விட்டுருங்க. அவர் எதுவும் தப்பு செய்யல அப்படிலாம் சொல்லி ஏதோ பெணாத்தினிய. அது என்னது? பொதுமக்கள் கோஷம் போட்டதுல உங்க அண்ணன் இங்க வந்தாரு. அப்படியா கத்துன? தெரியலையே மாமா. நீங்க சொல்லவும் தான் தெரியுது. சரி வாங்க போலாம். வேற பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க போலாம். அப்படின்னா போலாம். ஏய், என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லவா? நம்மளுக்கு இன்னும் எத்தனை குழந்தை பிறக்கும், அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம், அவங்களெல்லாம் எங்க படிக்க வைக்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. ம், அப்படிதானே? மாமா, அந்த லெஃப்ட் எடுங்க. ஏன் என்னாச்சு? சொன்னா கேளுங்க.
விடுங்க, யார் நீங்க? ஏய், கத்தாத. விடுங்க. அண்ணா, பாட்டி, நிறுத்துங்கண்ணே. ஏய், அமைதியா இரு. என்ன கேளு? விடுங்க. ஏய், சொல்றேன்ல. எங்க போறோம்? ஏய், ஏய். விடுங்க. சீக்கிரம் போடா. ஏய், சீக்கிரம் போ. விடுன்னு ஏய், சொல்றேன். கத்தாத. அண்ணா, ஏய், அமைதியா இரு. நிறுத்துங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், காசை எடுத்து வாயில ஓட்டுறான். ஏய், காப்பாத்துங்க. சீக்கிரம் எடுத்து ஓட்டுறான். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஐயே, சத்தம் விடாத. ஏய், போ. ஏய், வாங்க, போ. வா, போ. நான் சொல்றேன்ல. ஏய், வா, கத்தாத, சும்மா. போ. ஏய், வா. ஏய், அந்த கயிறை எடு. போட்டு. ஏய், கட்டா. கட்டா. ஏய், ஏய், அமைதி. ஏய், புர்ரா. ஏய், ஏய், புடி. ஏய், ஏய், நில்லு. வா. ஏய், உட்காரு. கட்டா. ஏய், சீக்கிரம் கட்டா. ஏய், யாரு நீங்க? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல? இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? இங்க பாரு, நீங்க கடத்தின விஷயம் மட்டும் என் மாமாவுக்கு தெரிஞ்சது, உங்க அத்தனை பேரையும் கண்ட துண்டமா வெட்டி வீசிடுவாரு. என்னடா சிரிக்கிறீங்க? உங்க ஒருத்தருக்கும் உங்க உசுர் மேல பயம் இல்லையா? ஐயோ, நீதான் இந்த கடத்தல் கும்பலோட தலைவனா? என் மாமா மட்டும் இங்க வந்தாரு, முதல்ல உன்னை தண்டை வெட்ட சொல்லுவேன். வாங்கடா. மாமா, நீங்களா? ஆமா, பயன்ட்டியா? சூப்பர்ல. இது பாரு, உன்னை பாக்குறதுக்கு, உங்ககிட்ட ஆசையா பேசுறதுக்கு திருட மாதிரி மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆசைக்கு கடத்துற கும்பல தலைவனாவும் ஆயிட்டேன். இதெல்லாம் யார் காரணம் நினைக்கிற? நீயே நீதான். அது மட்டும் இல்ல, தங்கமே இன்னைக்கு உன் ஆள்லாம் வச்சு கிட்னாப் சீன்லாம் பண்ணல, அது முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. இனி என்ன நாளா இருக்கும் சொல்லு பாப்போம். தெரியலையா? திருன்னு முழிக்கிற? புரியலையே மாமா. அப்படியா? இனிதான் என் தங்கம் என் மனசுக்குள்ள வந்த நாள். இந்த நாள்ல உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு தான் இப்படி ஒரு கடத்தல் நாடகமே பண்ணேன். ஆனா நான் உங்க நாடகத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கறங்கிற பேர்ல ஷாக் கொடுப்பாங்க? சும்மா விளையாடி தானே பண்ண. இதுக்கு போய் அழுமுஞ்சி மாதிரி வச்சுக்கிற. இதோ வராரு. என்ன மாமா இது? பிரிச்சு பாரு.
வாங்க மேடம், நான் தான் இந்த இடத்துக்கு ஓனரு. ஓகே, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாடி எங்க இருக்கு? வாங்க மேடம், காட்டுறேன். ம். நகருங்க நகருங்க, கொஞ்சம் நகருங்க, விலகுங்க. இது யாருன்னு அடையாளம் தெரியுதா? மேடம், இது சரவண மேடம். இவன் அப்பா அம்மா அக்கா எல்லாரும் எனக்கு தெரியும் மேடம். கான்ஸ்டபிள், இவர்கிட்ட டீடைல் வாங்கிட்டு அவங்கள உடனே வர சொல்லுங்க. யோ போயா. ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏன்பா வண்டியை பின்னாடி கொஞ்சம் எடுங்க. போப்பா. பொன்னி, சரவணன் இப்படி பாப்பன்னு நினைக்கல. ஆமா, அவன் எங்கேயாச்சும் உயிரோட இருப்பான்னு நினைச்சேன். அவனை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியலையே. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லாத. அவனை கொலை பண்ணதே நீதான். இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இப்ப பாரு, சரவணன் பாடி கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல போலீஸ் விசாரணை, கோர்ட்டு, கேஸ் என்ன மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் செதஞ்சு போயிடும். என்ன சொல்ற நீ? சரவணன் கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னமோ நான் தான் அவனை கொண்டு புதைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப நீ சொன்னதுல பாதி உண்மை இருக்கு. சரவணன் உன்னாலதான் செத்தான். நீதான் அவனை கொலை பண்ணிருக்க. நடந்த எல்லாத்தையும் என் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, சரவணனை நான் கொலை பண்ணல. அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. நீ வேணும்னே என் மேல பழி போட்டுட்டு இருக்க. பொன்னி, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. சரவண கோமால இருந்து மீண்டதும் உன்கிட்ட பேசணும்னு வர சொல்லிருக்கான். நீயும் இங்க வந்திருக்க. அந்த செவுத்துல இருந்த கூரான ஒரு இரும்பு ராடு அவன் கழுத்துல குத்தி சரவண அதே இடத்துல செத்து இருக்கான். ஆனா உன்னாலதான் சரவண செத்து போனாங்கிற உண்மை இது நாள் வரைக்கும் உனக்கு தெரியாது. அது ஒரு விபத்து மாதிரி தான் நடந்திருக்கு. உன்னை தேடி வந்த என் அண்ணன் தான் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக செத்து போன சரவணனை யாருக்குமே தெரியாம இங்க புதைச்சிருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, சரவணா, ஐயோ ஐயோ, எங்க நம்ம பிள்ளைங்க? சரி, நீங்க யாருன்னு பாருங்க. இருமா, புடிங்க. ஐயோ ஐயோ, சரவணா, சரவணா, என் புள்ள செத்து போயிட்டாங்களே, என் புள்ளைய கொன்னுட்டாங்களே. ஐயோ ஐயோ, சரவணா, இதை விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ ஐயோ, கடவுளே. ஐயோ ஐயோ, சரவணா, ஐயோ, என்னை விட்டு போயிட்டியா சரவணா? கடவுளே, இது உனக்கு நியாயமா? உனக்கு இப்படியாடா ஒரு நிலைமை வரணும்? வயசான காலத்துல எங்களை தவிக்க விட்டு போயிட்டியேடா சரவணா. எங்க தலையில இப்படி ஒரு கல்ல தூக்கி போட்டு போயிட்டியேடா. ஐயோ ஐயோ, இப்படி அனாத புடமான இருக்கணுமாடா? இதுக்காக தான் நான் உன்னை பெத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனா? ஏண்டா இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டியடா? தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள்.
அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? வேற எதுக்கு? உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவியாச்சே, பந்தோபஸ்து கொடுக்கணும், அதுக்கு தான். கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா சார்? ஏதாச்சும் கம்ப்ளைண்டா? இல்லம்மா, ரொம்ப வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்த பூமி இல்ல, அதான் சார் என்ன கூப்பிட்டாரு, பந்தோபஸ்து வேணும்னு, அவருக்காக தான் வந்தேன். உள்ள போலாமா? வாங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க சார், வாங்க வாங்க. சால்வை கொடு. இந்தா சால்வை போடு. அதை கொடுங்க. அவங்களுக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. சரி. எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சகல வளமும் நலமும் சூழ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மேடம், இதுதான் சனி மூலை. இங்க இருந்து தான் வேலையை ஆரம்பிக்க போறோம். நீங்க உங்க கையால இந்த இடத்துல மண்ணை கொஞ்சம் கொத்தி ஆரம்பிச்சு வைங்க மேடம். வாங்க. வாங்க மேடம், இந்தாங்க ஆரம்பி. அண்ணன் எந்த இடத்துல சரவணனை புதைச்சதுன்னு தெரியலையே. அது இந்த இடமா இல்லாம இருக்கணும். கடவுளே. அப்பா, வேலையை ஆரம்பிப்பா. கொடுங்க மேடம், கொடுங்க. சரி. இவ்வளவு ஆழமா குழி தோண்டி சரவணன் பாடி இன்னும் கிடைக்கலையே. எங்க போச்சு? ஒருவேளை சரவணனுக்கு திடீர்னு உயிர் வந்து தப்பிச்சு போயிட்டானா? இல்ல அண்ணன் சரவணன் புதைச்சதை வேற யாராவது பார்த்துட்டு குழியை தோண்டி அவனை காப்பாத்திருப்பாங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை பாடி இங்க இருந்தா நாளைக்கு பிரச்சனை வரும்னு யோசிச்சு அண்ணனே பாடியை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது புதைச்சிருச்சா? எதுவுமே புரியலையே. என்ன சார், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவியை கூட்டிட்டு வந்து பூமி பூஜையெல்லாம் பண்றீங்க? பல கோடியில வீடெல்லாம் கட்ட போறீங்க. நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாளைக்கு தலைவியோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும்ல? கண்டிப்பா தேவைப்படுமா? தலைவி மேடம் உதவி இல்லாம நான் எதுவுமே செய்யறதா இல்ல. இப்போ ராத்திரி நேரம், காலையில தான் போக முடியும். சரி, காலைல போவா. காலைல போவோம், விடு. நீ எதுவும் யோசிக்காத. அல்லாத குட்டிமா, அதான் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன்ல.
ஒன்றும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மாம்சு, உங்க 2 பேருக்கும் பசிக்கலையா? இப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. சரிங்க பாரு, முதல்ல சாப்பிடுவா. உன் போனுக்கு நான் எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன்னு தெரியுமா? சரி பரவாயில்ல, என் ஃபோன் வேறு சரியில்லை, இது நடந்து போயிடுச்சு. அதை பற்றி யோசிச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலை நேரில் போய் பார்த்துடலாம். ஆ சாப்பிடலாம், வா 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 வா. யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது? யாரு பாணி இந்த நேரத்தில் வந்து நிற்கிறதா? ஏய், தூக்க கலத்தை வந்து கேட்டுக்கிட்டே பதில் சொல்ல மாட்டா. இந்த வரேன் யாரு? ஏய், உன்னத்தையா கேக்குதா இல்லையா? யார் பாணி? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி. நீ செத்தாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். சரவணா வேணாம், சரவணா 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 போயிடு, சரவணா சரவணா. போயிடு.